ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவுல இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு தாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த துளராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சியில் இந்த துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இந்த சனி பயிற்சினால அவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற இருக்கின்றன, அவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திப்பார்களா, இல்லை ஏதாவது யோக பலன்களை பெற்றுக்கொள்வார்களா, சனியினுடைய தாக்கங்கள் இவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சனி பகவானை தரிசனம் செய்வதாக மனதில் கொண்டு இந்த பதிவினை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருப்பீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நியாயத்தின் பக்கங்கள் நின்று நல்லதையும் கெட்டதையும் அலசி ஆராயும் குணம் படைத்த துளராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இருக்க போகுது. இதுவரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தஷ்டம சனியாக நின்று அலங்கழித்த சனி பகவான் 20/12/2023 முதல் 5ஆம் இடம் எனப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தலத்தில் அடி எடுத்து வைக்கின்றார். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் பல விதங்களிலுமே நற்பலன்களையே வாரி வழங்குன்னே சொல்லலாங்க. இயல்பாகவே சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி துளராசி. எனவே அவருடைய பூர்வ புண்ணியஸ்தலத்தில் சஞ்சாரங்கள் செய்யும் போது உங்களுக்கு நற்பலன்களே அதிகமாக இருக்கும். யோக பலன்களும் ஏற்படும். இதுவரை குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய பலவித நொடிகளும் உங்களுக்கு குறையும். சக ஊழியர்கள் மரியாதை கொடுப்பார்கள். முக்கிய பொறுப்புகளை நிர்வாகங்கள் உங்களுக்கு வழங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்க சந்தர்ப்பங்களும் தேடி வரும். குடும்பத்தினருடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழல்களும் உண்டாகும். பாதியில் நிற்கும் வீடு கட்டும் பணி முடிவுக்கு வரும். அதற்கு தேவையான வங்கி கடன் உதவிகளும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சச்சரவுகளும் நீங்கும். அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் நல்ல முறையில் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தம்பதியினருக்கு இந்த பாக்கியங்கள் இப்பொழுது அமையும். குடும்பத்தில் பிள்ளைகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அவர்கள் படிக்க விரும்பக்கூடிய பாடங்கள் எது என்பதை அறிந்து கல்லூரிகளிலும் சேர்த்து விடுவீர்கள். அதே சமயம் ஓரளவுக்கு மீறி அவர்களை கண்டிக்க வேண்டாம். சிலருக்கு அவ்வப்போது எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகி நீங்கும். யோகா தியானம் ஆகியவற்றின் மூலம் அதை கட்டுப்படுத்தி வெற்றி பெறுங்கள். சனி பகவான் உங்களின் 2, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பதனால பேச்சில் எச்சரிக்கை தேவை. பேச்சால் வம்பும் வீண் பகையும் உண்டாகும். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரச்சனையை பெரிதாக்கி விடுவீர்கள். சிலருக்கு பார்வை கோளாறுகளும் ஏற்படும். எனவே சிறு பிரச்சனை என்றாலுமே உடனே மருத்துவரை பார்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் விட்டு கொடுத்து போங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் உரிய கவனங்கள் செலுத்துங்கள். அவரோடு வீண் விவாதங்கள் செய்வதை தவிருங்கள். 2 நாட்களாக வராமல் இருந்த பணம் எல்லாம் இனி கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட் முதலிடும் லாபத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலைகளும் மாறும். பற்று வரவுகளும் உயரும். பழைய சரக்குகள் விற்று தீரும். வேலையாட்கள் இனி உங்களுடைய மனம் மகிழும்படி நடந்து கொண்டு விற்பனையை உயர்த்த பாடுபடுவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள். புதிய வாடிக்கையாளர்களுடைய தேவையை புரிந்து கொண்டு கொள்முதலை நீங்கள் செய்ய பாருங்கள். கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி கடல்வாழ் உயிரினங்களால் ஆதாயங்கள் உண்டு. ஏஜென்சி கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அதிக லாபம் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் படிப்படியாகவே குறையும். அனுபவங்கள் படிச்சிடும். அனைத்து வேலைகளையும் மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இடமாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு விரும்பியபடியே மாற்றங்களும் கிடைக்கும். சம்பளங்களும் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும்.
உங்களுடைய உழைப்புக்கேற்ற அதிக பலன்களும் இப்போதே கிடைக்கும். சனி பயிற்சியானது இதுவரை குழம்பியிருந்த மனதை தெளிவுபடுத்துவதுடன் சமூகத்துல செல்வாக்கையும் அதிகரித்து கொடுக்கும். சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்வதனால குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலைகள் உருவாக போகிறது. பூர்வ சொத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். இனி பண வரவுகளும் அதிகரிக்கும். வீட்டை கட்டி முடித்து கிரக பிரதேசத்தையும் செய்யலாம். சில நேரங்களில் உங்களுடைய உள்மனதில் எதிர்மறை எண்ணங்களும் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். இனி வலி நீங்கி வலிமைகள் கூடும். தாய்மாமன் அத்தை வகையில் அலைச்சலும் இருக்கும். புதிய சொத்து வாங்குவீர்கள். வாகன வசதிகளும் பெருகும். இந்த காலகட்டத்தில் திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். சொத்து வாங்குவது விற்பதில் இருந்த தடைகளும் நீங்கும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால வீடுகள் களை கட்ட போகிறது. உங்கள் 3 மற்றும் 6ஆம் வீட்டதிபதியுமான குரு பகவானினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் செல்வதனால 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உள்ள காலகட்டங்களில் முயற்சிகள் பலிதமாகும். பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியங்களும் கிட்டும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மூத்த சகோதரர்களுடைய வகையில நன்மையும் உண்டு. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் என்றாலும் விபத்து, வீண் சந்தேகம், இனம் தெரியாத கவலைகள், மறைமுக எதிர்ப்புகள், வீண் பழி செல்லும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும். கணவர் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மாமியார், மாமனார் உங்களை பெருமை பேசுவார்கள். அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை, மன உளைச்சல்ல இருந்து விடுபடலாம். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றங்கள் தரும். அதேபோல கனவு தொல்லைகள், தூக்கமின்மை வரக்கூடும். நாட்டம் இல்லாமல் இருந்து வந்த உயர்கல்வியில இனி ஆர்வங்களும் பிறக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலைகளும் கிடைக்கும். இந்த துளராசிக்காரர்களுடைய தலையில் இருந்த ஜென்மக்கேது விலக போகிறது. அதே நேரத்தில் குரு பகவானும் 8ஆம் வீட்டில் அஷ்டம குருவாக மறைய போகின்ற மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ராகு கேது குருவினால செல்வ வளங்கள் வரப்போகிறது. சனி பகவானினுடைய பார்வை கும்பராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானம், லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. பண வரவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகங்களும் அதிகரிக்கும். குதூகலங்களும் கூடும். அர்த்தாஷ்டம சனியினால நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இன்னும் சில மாதங்கள் தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றிகள் உங்களை சேரும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையை செலுத்துங்கள். சிலருக்கு குழந்தைகளால பிரச்சனைகளும் ஏற்படும். எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட வெற்றிகள் கிட்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது. காரியத்திலே கண்ணாய் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் போட்டியான உலகத்துல ஜெயிக்க முடியும். வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைப்பது சற்று காலதாமதமாகும். விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகளும் உங்களுக்கு ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அதிக உழைப்பு, குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலைகளே உங்களை இயக்க வைப்ப. உயர் அதிகாரிகளுடைய விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும். சக ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவியும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு சாதகமாகவே இருந்து வரும். ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த அளவுகள் இருக்காது. எனவே கிடைத்த வேலையில் முதலில் சேர்ந்த பின் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணங்களும் நடைபெறும். குறைந்த பேர்களும் கிடைக்கும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் நகைகளும் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவுகளும் உற்சாகமாகவே இருக்கும். அதே போல குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனங்கள் தேவை. சுறுசுறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் அசதி, சோர்வுகள், அலைச்சல்களால் ஏற்படும். செவ்வாயினுடைய சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை சுப செலவுகள் அதிகரிக்கும். கை நழுவி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். சகோதர வர்த்தகத்தினரினுடைய ஆதரவுகளும் திருப்தியை தரும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்துருவார்கள். ராகுசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். பணி நீக்கங்கள் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிக்கு வங்கிகளினுடைய ஒத்துழைப்புகள் கிட்டும். புதிய வாகனம் வாங்க, கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க, வசதி வாய்ப்புகள் பெருக, எல்லாமே இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கு.
உறவினர்கள் மூலம் நல்ல தகவலும் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாகவே முடியும். மேலும் பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் வயதிற்கேற்ற வெற்றிலை மாலையை அனுமனுக்கு வந்து அணிவித்து வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக நாமக்கல்லில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளங்கள் பெருகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.